உலக தமிழர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இது நம்ம டிராவல் ட்ரெக் தமிழா. நான் உங்கள் சீனு. இப்போ நம்ம கல் வந்துட்டோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து மிர்ரிசா பார்த்தோம். இப்போ மிர்ரிசாலேருந்து கல்லுக்கு வந்து பஸ்ஸில் வந்துட்டோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். 200 ரூபா வாங்குறாங்க ஸ்ரீலங்கன் ரூபி. அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் மிர்ரிசாலேருந்து கல்லுக்கு. பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். நம்ம இப்போ அந்த ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணியிருந்த அந்த ரூமுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமா டச் ஃபோர்ட் பார்க்கலாம். அது பாருங்க, இது அந்த பேக் வாட்டர் மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே குப்பையாக இருக்குது. இதுதான் அப்படியே பீச். கரெக்டாக இந்த பீச்சு பக்கத்துலேயே ஃபோர்ட்டு. இது ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்டு. இது ப்ரைவேட் பஸ்லாம் இருக்குது. நம்ம அது உள்ளே தான் போயிட்டுருக்கோம். செக்இன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டச் ஃபோர்ட் பார்க்கலாம். இதுதான் கல்லோட மெயின் பஸ் ஸ்டாண்டு, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. இதுக்கு ஆப்போசிட்டு அப்படியே டச் ஃபோர்ட் இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸு எல்லாமே இருக்குது. இங்கேருந்து கொழும்போக்கு, மாத்தரைக்கு பஸ்ஸு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. பஸ்ஸோட டிரான்ஸ்போர்ட் வந்து சூப்பராக இருக்குது ஸ்ரீலங்காவில். இதுதான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம், மஹிந்த ராஜபக்ஷா பெவிலியன். இந்த டச் ஃபோர்ட்டுக்கு அப்படியே லெஃப்ட் சைட்லேயே இருக்குது. இப்போ நம்ம போகிறது வந்து ஸ்டேடியம் ரோடு. ஸ்டேடியம் ரோடு போகிற போது ரைட் சைடில் டச் போர்ட்டு, லெஃப்டில் அந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கிரவுண்டு. அதுக்கு அப்படியே பேக் சைடில் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, கல்லோட சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. அங்கேருந்து ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு 100 மீட்டர் காட்டுது கூகுள் மேப்பில். தான் அந்த ரூமுக்கு போயிடலாம். இந்த ஃபோர்ட்டை சுற்றியே வருதுங்க. நம்ம புக் பண்ணியிருக்கேன் அந்த ரூமு. இந்த இடம், இந்த இதெல்லாம் பாருங்கள், ஓடலாம். நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் பெரும்பாலும் இருக்கும் இந்த மாதிரி ஓடுங்கள்லாம். நாட்டு ஓடு, சீமை ஓடு எல்லாம் பழைய பில்டிங். அந்த டச் ஃபோர்ட்டை சுற்றி கிரிக்கெட் ஸ்டேடியம். அதை தாண்டி அப்படியே வந்தோன்னா நம்ம வந்து பங்கி டியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பெட் ஷேரிங், அங்கே தான் போயிட்டுருக்கோம். வர வழியில் பில்டிங் எல்லாம் பழசாக இருக்குது. காற்றாடி விட்டுருக்காங்க. காற்றாடி விதவிதமாக இருக்குது. பாம்பு மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி பறக்குது. நம்ம ஊர்லாம் காற்றாடி அலோடு கிடையாது. இங்கே வெளியே ரூம்ஸ் எடுக்கணுன்னா உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ரூபி பிரகாரம் ஒரு 4000 5000 கம்மி கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் யூரோப்பியன்ஸ் தான் இருக்காங்க. இது ஒரு மேஜர் அட்ராக்ஷனாக இருக்கிறதுனால டூரிஸ்ட் ஸ்பாட்டு ரூம்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. இந்த ஃபோர்ட்டை சுற்றி இருக்க அந்த பீச் அப்படியே அலோவ் பண்ணுறாங்க. ஃபோர்ட்டு மட்டும் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி அந்த பீச்செல்லாம் வெளியே பப்ளிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டாங்க. இதுதான் டியூ லாங், பங்கி டியூ. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். ஹாய். இதாச்சு, இதுதான் அதோட ரிசப்ஷனு. வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேலே முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறமா டச் ஃபோர்ட் பார்க்கலாம். நான் இதோட பேமெண்ட் டீட்டெயில்ஸு, இது எங்கே இருக்குது, இதெல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் அப்புறமா சொல்கிறேன். ரிசப்ஷன்லேயே அந்த ஸ்ரீலங்காவோட டூரிஸ்ட் மேப்பு சூப்பராக அப்படியே பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஒன்று இருக்குது, ஓப்பன் கிச்சன். ஃபுல்லாக அந்த டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த சிகிரியா புத்திஸ்ட் ஸ்டாச்சு, இந்த ட்ரெயின், பீச்சு, கல்லு, ஃபுட்டு எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது அந்த ரிசப்ஷனு. நம்மளோட பெட் ஷேரிங் வந்துட்டோம். இதுதான் இந்த 4 பெட்டில் கீழே இருக்கிறது தான் நம்மளோட பெட்டு. இது வந்து ஸ்ரீலங்கன் ரூபியில் பார்த்தீங்கன்னா 5000 லங்கன் ரூபி இந்த பெட் ஷேரிங் மட்டும். காமனாக டாய்லெட், பாத்ரூம்லாம் நம்ம காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியன் காஸ்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1500 to 2000 வந்துடும். இங்கே வேறு வெளியே நம்மளுக்கு ரூம்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா பயங்கர ஹையாக இருக்கும் ரேட்டு. ஏன்னா வந்து யூரோப்பியன்ஸ் மேக்ஸிமம் அவங்க தான் இது அட்ராக்ஷனாக வந்து இங்கே பார்க்குறாங்க. மேஜர் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது கல்ஃப் ஃபோர்ட்டு சவுத்தில் மெயினாக. அதனால் எல்லா ப்ரைஸஸுமே அதிகமாக இருக்குது. ஆனால் கல்ஃப் ஃபோர்ட்டு சுற்றி பார்க்கறதுக்கு காசு கிடையாது. நான் ஃபோர்ட்டுக்கு வந்து டிக்கெட் கேட்பாங்கன்னு பார்த்தேன். இப்போ அண்ணனை கேட்டோம் எவ்வளோ டிக்கெட் அப்படின்னு. ஃப்ரீன்னு சொல்கிறாரு. ஓகே, நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஃபோர்ட்டை என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படி ஃபோர்ட் பக்கத்துலேயே அந்த பீச்சும் இருக்குது.
இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகலை, ஜஸ்ட் இந்த ரூமை செக்இன் பண்ணியிருக்கேன். வெளியே நம்ம ஃபோர்ட்டை போய் சுற்றி பார்க்கலாம். ஃப்ரெஷ் ஆகிட்டேங்க. இப்போ நம்ம டச் ஃபோர்ட் பார்க்கலாம். நான் ஒரு ஆள் தான் இப்போ இந்த பெட் ஷேரிங்கில் இருக்கேன், இன்னும் வேறு யாரும் வரல. இதுதான் அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ், நம்ம எடுத்துருக்க அந்த ரூமோட என்ட்ரன்ஸ். அப்படியே நடந்து ஒரு வாக் போவோம் இந்த டச் ஃபோர்ட் பார்க்குறதுக்கு. பசிக்குது, சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபோர்ட்டை சுற்றி பார்ப்போம். இது ஒரு ஹோட்டல் இருக்குது, இதுக்குள்ளே போவோம், என்ன இருக்கோ சாப்பிடுவோம். இங்கே ஏதாச்சும் கிடைக்குதா பார்ப்போம் லஞ்சு. சார் இப்போ இந்த ஸ்ரீலங்கா ட்ரிப்பில் ஃபுட் வ்ளாகிங் மாதிரிலாம் நான் எதுவும் போடல. இங்கே இந்த ஃபோர்ட்டுக்குள்ளவே இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துருங்க. என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். லங்கன் ருப்பியில் ஸ்பைசி சிக்கன் நூடுல்ஸ் 1800. இந்த மோமோஸ் இருக்குல்ல, அது 1600 இருக்குது. நம்ம யூஸ்வலாக ஃப்ரைட் ரைஸ் தான் சொல்லுவோம், ஃப்ரைட் ரைஸே சொல்லுவோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கனு பீஃபு எக் ஃப்ரைட் ரைஸ் இது வருங்க 1200 to 1400. நம்ம காசு இந்தியன் ருப்பி பார்த்திங்கன்னா 300 சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். தேங்க்யூ. கேன் ஐ பே via UPI? What's the scan QR code? This WeChat. Oh. Chinese. Chinese? Yeah. Okay, okay, not for India. Yeah. QR ஸ்கேனர் கோடு ஒன்று பார்த்தேன், நம்ம காசு அனுப்ப முடியுமா அப்படின்ட்டு. அதை அனுப்ப முடியாதான், ஒன்லி ஃபார் சைனீஸ் தான். அது வரைக்கும் பாருங்கள், இதுதான் அந்த கியூஆர் கோடு தான். நம்ம லங்கன் மணி கொடுத்து தான் ஆகணும். இந்த யூபிஐ இந்தியா மாதிரி யூபிஐலாம் கிடையாது இங்கே நமக்கு. இதுதான் அந்த ரைஸ். அரிசி வந்து கேரளா அரிசி மாதிரியே இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து இந்த ஃபுட் வ்ளாகிங் பண்ணுறது மட்டும் அது இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நான் எங்கேயுமே மேக்ஸிமம் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறேன். பட் இங்கே இந்த கல்ஃப் ஃபோர்ட்டில் நம்ம வெளியே போயிட்டு சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் லாங் போனோம், ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போனோம். ரெண்டாவது இந்த சவுத் வெஸ்ட்டு ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த லோக்கல் ஃபுட்ஸே கிடையாது. ஜாஃப்னாலாம் இருந்தது. அப்போ நீங்கள் கேண்டி வந்துட்டு டுவர்ட்ஸ் சவுத் வெஸ்ட்டு வரும்போது எங்கேயுமே அந்த மாதிரி நார்மல் இந்த லோக்கல் பீப்புளோட ஃபுட்டே எங்கேயுமே நம்ம சாப்பிட முடியல, பார்க்க முடியல. அதனால் சரி இந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணுறோம். இது ஒன்றும் அவ்வளோ ரொம்ப காஸ்ட் கிடையாது. நம்ம ஊர் காசு பிரகாரம் ஒரு 350 ரூபா 400 ரூபா அதிகம்தான். நம்ம ஊரில் 150 ரூபா 200 தான் ஃப்ரைட் ரைஸு. பட் நம்ம ஒரு சில இடத்துல அதை இந்த ஃபுட் கல்ச்சர் எப்படி இருக்குது, இந்த ஃபுட்டு எப்படி இருக்குன்றதுக்காக சாப்பிட்டாகணும். அதனால தான் சரி நான் ஆர்டர் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது. இது வந்து ஸ்பைசி, இந்த காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி ஸ்பைஸியாக தான் சொன்னோம், அது இன்னும் காரம் சூப்பராக இருக்குது. இட்லி மிளகா அப்படி மாதிரி இருக்குங்க. இட்லி மிளகா அப்படி அந்த அரைச்சி இந்த வெங்காய சட்னி அரைப்பும் பாருங்கள், காரமாக அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் நம்ம எப்படி இருக்குது இந்த ஃபுட்டு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ல. ஓகே, சாப்பிட்டு நம்ம அப்படியே ஃபோர்ட்டை விசிட் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாச்சு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கேன் நான். அது பாருங்கள், இந்த மணிகுண்டு என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டேங்க. இதுதான் இந்த மணிகுண்டு. இந்த மணிகுண்டு வந்து 1883 கட்டப்பட்டது. எதுக்காக இதை கட்டப்பட்டாங்க அப்படின்னா, அந்தோனிசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர், அந்த டாக்டர் வந்து ஒரு ஆப்ரேட் பண்ணுற டாக்டர். காலனித்துவ காலகட்டத்தில் இங்கே ஸ்ரீலங்கன்லேயே பிறந்தார், கல்லே பிறந்து அவர் இந்த மக்களுக்கு சேவை செஞ்சதுனால அவரோட நினைவாக இருக்கிறதுனால இந்த மணிகுண்டை கட்டியிருக்காங்க.
1883 தான் இதை கட்டியிருக்காங்க. அவர் வாழ்ந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 1823லேருந்து 1902. அவர் வாழும்போதே இதை கட்டி அவரை கௌரவிச்சிருக்காங்க. அதுதான் இங்கே நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா குறிப்பாக இறந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் அது ஐயோ அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னுவாங்க. பட் இவங்க அவர் செஞ்ச அந்த மருத்துவ சேவைக்காக இந்த கோபுரத்தை அந்த கோட்டைக்கு முன்னாடியே வச்சுருக்காங்க. அந்த கோட்டையில் தான் நம்ம இருக்கோம். இது குறிப்பாக இந்த கோட்டையை வந்து யார் டொனேட் பண்ணா அப்படின்னா ஒரு நோயாளி, ஒரு பேஷண்ட்டு. அவர் வந்து அப்ரூவ்னு சொல்லிட்டு, சாம்சன் அப்ரூவ்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து அந்த அந்தோனிசை அவருக்கு வந்து இதை நினைவு சின்னமாக அவர் 1883 கட்டி கொடுத்துருக்காரு. அவருக்கு அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு. அவருக்கு மட்டும் இல்லை, அந்த பீரியடில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அவர் மருத்துவம் பார்த்துருக்காரு. அதோட நினைவாக தான் இந்த மணிகுண்டு இருக்குது. இந்த இப்போ பார்க்குற இந்த பில்டிங்லாம் நம்ம இந்த தமிழ்நாடு ஸ்ட்ரக்சர்லேயே இருக்குது. நாட்டு ஓடு, சிமெண்ட் ஓடு, சீமை ஓடு அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் போயிடுவோம். ஃபுல்லாக இங்கேருந்து பார்த்தா அந்த பீச் அப்படியே தெரியுதுங்க. இந்த மணிகூண்டு நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் வந்தோடனே லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கம் பிரியுது. நம்ம லெஃப்ட் சைடு வந்திருக்கோம். அப்படியே இந்த பக்கம் பின்னாடி பீச். இது வந்து ஒரு காலி வந்து துறைமுகமாக அப்போ டச்சு பீரியடில் வந்து அதுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸர் உள்ளே வந்துட்டாங்க. அப்புறமா டச்சு தான் வந்து இந்த காலி ஃபோர்ட்டை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து போர்ச்சுகீஸ் தான் கட்டினாங்க. அவங்க கட்டி அதுக்கப்புறம் டச்சு கையில் வந்து அவங்க அதை ஃபினிஷ் பண்ணி அவங்க மெயின்டைன் பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த இது பாருங்க, பயங்கரமாக இருக்குது. ஏம்மா இந்த கோட்டையை பாதுகாக்கும் விதமாக இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போவே இங்கே தமிழில் போட்டிருக்கா பார்ப்போம். பிரதான பெருநில பகுதியிலிருந்து காலி கோட்டையை வேறுபடுத்தும் கோட்டை சுவரில் நிர்ணயிக்கப்பட்ட 3 காவலர்களின் மேற்கு திசை கடற்படையை சார்ந்திருக்கும். இதுவாகும் 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசினால் நிர்ணயிக்கப்பட்டு இதுதான். இங்கேருந்து தான் வந்து இந்த கோட்டையை பாதுகாத்துருக்காங்க. யாரும் வந்து உள்ளே வந்துடாமல், அப்படியே வந்தாலும் அவங்கள வந்து அழிக்கிறதுக்கு தாக்கக்கூடிய அளவுக்கு இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த கோட்டையை பாதுகாக்க. இந்த டச்சு வந்து எங்கே பார்த்தாலும் கோட்டைங்கள்லாம் பெரும்பாலும் அவங்க தான் வந்து பிடிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருப்போம். பழையற்காட்டில் டச் ஃபோர்ட் ஒன்று இருக்கும். டச்சு சிமெட்ரி ஃபோர்ட் கிடையாது. மேக்ஸிமம் எங்கெல்லாம் வந்து சீஷோர் இருக்கோ, கடல் வழியாக தான் இவங்களோட பயணம் இருக்குது. கடல் வழியாக வந்து எங்கே இங்கே பெரிய பெரிய வளங்கள்லாம் இருக்கோ அந்த வளங்களை எடுக்கிறதுக்காக தான் மெயினாக துறைமுகத்தை வந்து இவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்மளை அந்த வர்த்தகத்தை வந்து இவங்க நிலைநிறுத்துறதுக்காகவும் ஒரு கோட்டை அமைக்கிறாங்க. அது மூலிமா இவங்க வளங்கள் எல்லாம் அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கோட்டை வந்து சவுண்டு எக்கோ கேட்குது. பயங்கரமாக இருக்குதுங்க இந்த இடம். இது என்ன பர்பஸ்க்காக இவ்வளோ டீப்பாக இங்கே இருக்குன்றது தெரியல. பயங்கரமாக இருக்குது. வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும். நடுவில் கப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபுல்லாகவே அவங்க தாங்க இருக்காங்க. நம்மளால் இது பண்ண முடியல. பீச்சு உள்ள அந்த பீச் சீஷோர் கார்னரில் அப்படியே ஃபுல்லாகவே இந்த ஃபோர்ட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு கடலுக்குள்ளே இதுதான் என்ட்ரன்ஸ் வந்தவுடனே ஃபோர்ட்டு தான். அது அப்புறமா தான் லேண்டு. அவங்க இங்கே தான் தங்கி இங்கே தான் அவங்க வந்து வாணிபம் செஞ்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஏதோ வேறு லெவலில் இருக்குங்க இந்த ஃபோர்ட்டு. மணிகுண்டு தொலைவில் இருந்து பார்க்கும்போது தான் சூப்பராக இருக்குது. ஸ்டன்னிங்காக இருக்குது அந்த மணிகுண்டு. இதோ ஒன்று இருக்குது. இந்த செவ்வரே கிட்டத்தட்ட ஒரு 50 அடி இருக்கும் போலங்க கீழே இருந்து. எதிரி அவ்வளோ சுலபமாலாம்
இந்த கோட்டைக்குள்ளேயோ இல்லை அவங்க அப்போது டச்சு இந்த ரூல் பண்ண காலகட்டத்தில் இவங்க ஏரியாக்குள்ளேயோ வந்திருக்கவே முடியாது. வந்தால் இந்த இடத்துலேருந்து சுட்டு பழி வாங்கிடுவாங்க போல். இந்த ரைட் சைடு, இந்த கிளாக்குக்கு ரைட் சைடு போய் பார்ப்போம் அந்த பக்கம் என்ன இருக்குன்னு. அந்த மணிகூண்டு கிட்டே போய் பார்ப்போம். அந்த லெஃப்ட் சைடு போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த பக்கம் பீச் இருக்குது. இது மணிகூண்டு கிட்டே வந்துட்டோம். மேலே சூப்பராக இருக்குங்க மணிகூண்டு. கொடி ஏற்றுறதுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க. யார் நாட்டு கொடி ஏற்றிருப்பாங்கன்னு தெரிலங்க. இதில் போட்டு அடித்தாங்கன்னா அவ்வளோதாங்க. எங்கே அவங்க இலக்கு பிளான் பண்ணுறாங்களோ அங்கே ஒரு காட்டி எதிரி அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வரவே முடியாது. பயங்கரமாக இருக்குது. அப்போதுலேருந்தே இருக்கா இல்லை புதுசான்னு தெரியல. செம்மையாக இருக்குது. சரியான இடத்துல பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோர்ட்டை. டச்சு அந்த 400-500 வருஷத்துக்கு முன்னாடியே லேண்ட்ஸ்கேப்பு முடியுது. அதுலேருந்து ஒரு பிட்டாக கொஞ்சம் லேண்டு அப்படி கடலுக்குள்ளே போகுது. அந்த இடத்துல கரெக்டாக இந்த ஃபோர்ட் அமைச்சிருக்காங்க. 2 பக்கமும் கடல் தான். பேக் சைடும் கடல். இந்த பேக் சைடு கடல், இந்த பக்கம் கடல் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பக்கமும் கடல். இது வந்து லேண்டு. அந்த பிட்டு லேண்டை கரெக்டாக பயன்படுத்தி ஃபோர்ட்டு கட்டியிருக்கானுங்க பயப்புள்ளிங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி. பயங்கரமாக இருக்குது. யோசிச்சு பார்க்குறேன் இது எப்படி கட்டினானே தெரியல. கல் பாருங்க, நல்லா மலைக்கல். ஃபுல்லாகவே அந்த மலைக்கல் பாறை தான் இருக்குது. பாறையே அப்படியே வச்சு இவ்வளோ ஹைட்டு கட்டியிருக்கானுங்க. 83 அடி கட்டியிருக்கானுங்க. யோசிச்சு பார்க்க முடியல. நம்ம தஞ்சாவூர் கோவிலை வந்து சொல்லுவோம், அது உண்மையிலேயே மறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பிரம்மாண்டமான கோவில் அது. 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடி. இவங்க இங்கே வந்து இவங்க எப்படி இதை பண்ணாங்க அப்படின்றதே ஆச்சரியமாக இருக்குது ஃபுல்லாக. ஆனால் இங்கே இருக்கிற பீப்புள்ஸோட சப்போர்ட்டோட தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. போர்ச்சுகீஸும் சரி, டச்சும் சரி. அது ரொம்ப பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக பிரிட்டிஷ் பீரியடில் கட்டினது தான். இந்த கோட்டை தான் வந்து போர்ச்சுகீஸ் அதுக்கப்புறமா டச்சு கட்டினாங்க. இது வந்து 83ல் நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. அது வந்து ஓரளவுக்கு இந்த பிரிட்டிஷ் பீரியட் முடிகிற ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டியிருக்காங்க. கீழே இறங்கி போவோம். வேறு என்ன இருக்கு யாரையும் சுடுற மாதிரியே இருக்காரு. இந்த கையில் கல் வச்சுருக்காரா இல்லை பாம்பு வச்சுருக்காரா தெரில. நிஜமாவே அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்குது நம்மளுக்கு. இதுதான் வந்து ரிசப்ஷன் கவுண்டர். இந்த மணிகூண்டுக்கு ஃப்ரண்ட்டில் எப்படி போகணும்னா டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் இல்லை. இது உள்ளே போனீங்கன்னா அந்த ரைட் சைடில் ஃபுல்லாகவே அந்த கன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய பாம்பு போடுற அந்த துப்பாக்கிலாம் இருக்குது. அந்த இடத்துக்கு போகலாம். நம்ம அது மேலேருந்தே பார்த்துட்டோம். அப்படியே மணிகூண்டு ரைட் சைடு போவோம். ஆல்ரெடி நம்ம இந்த மணிகூண்டு கோபுரம் ஏன் கட்டப்பட்டதுன்றது சொல்லிட்டோம். அதுதான் அந்த கல்வெட்டில் போட்டிருக்காங்க. இதுக்கு வெளியே இன்னொரு அவுட்ரு இருக்குது. அதுதான் லாஸ்ட்டு. இந்த கன் இருக்குது அதுதான். அதுக்குள்ளேயும் இது ஏதோ ஜெயில் செட்டப் மாதிரி இருக்குது. இது உள்ள வேறு ஒரு கன் இருக்குது. இது ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா 1600களில் வந்து ஹாலாண்டு, அதான் நெதர்லாண்ட்ஸ் வந்து கோட்டையை வெளியே இருக்க எதிரிகளை நோக்கி சுடுறதுக்காக அந்த ஏவுகணைகள்லாம் வச்சுருக்கிறதா இந்த கல்வெட்டில் போட்டிருக்கு. இப்போ பார்க்குற அந்த பிக்சர் தான் இங்கேருந்தால் அதை ஏவப்படும் அப்படின்னு இந்த கல்வெட்டில் போட்டிருக்கு. இந்த கோட்டையை தாக்கியிருக்காங்க. தாக்கினதுக்கப்புறமா தான் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்புலாம் அதிகப்படுத்திருக்கிறதா அந்த கல்வெட்டில் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா 16ஆம் நூற்றாண்டு கழித்து இந்த 667க்கு மேலே 17ஆம் நூற்றாண்டெல்லாம் வெவ்வேறு தாக்குதலுக்கு இது உள்ளாகலை. ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல்லே இருந்திருக்கு. டச் கண்ட்ரோல்லே. ஆஃப்டர் போர்ச்சுகீஸ் டச் கண்ட்ரோலில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டாக பிரிட்டிஷ் எல்லா இடது மாதிரியும் பிரிட்டிஷ் கடைசியாக வந்திருக்காங்க. ஏதோ ஒரு சிறைப்படுத்துறதுக்காக வச்சுருக்க மாதிரியே இருக்குது. இது பாருங்கள், வேறு எதுவுமே இல்லை. ஒரு கம்பி இருக்குது, ஒரு ரூம் மாதிரி இருக்குது.
அதை வந்து சிறைப்படுத்துறதுக்காக வச்சுருக்காங்கன்றது தான் தெரியுது நம்ம பார்க்குற வரைக்கும். அவங்க எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு தெரியல. ஃபுல்லாகவே எல்லா சைடுமே வந்து அந்த பீரிங் இங்கே இருக்குது. பீரிங்கை இல்லாத அந்த கடற்கரை ஓரத்தில் பீரிங் இல்லாத இடத்தையே பார்க்க முடியாது இந்த ஃபோர்ட்டில். ஃபுல்லாக அதுதான் இருக்குது. இந்த பீரிங் அதுவும் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. அவ்வளோதான். ஃபோர்ட்டை அவங்க குடியிருப்போடு சேர்த்து அவங்க வச்சுருக்காங்க. அதுதான் அவங்களோட ஹைலைட்டான விஷயம். ஹாய், இதை பாருங்க, ஏதோ குடிச்சிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து இந்த பீச், இந்த கடலில் யாராவது வராங்களா அப்படின்றத பார்க்குறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன கூண்டு மாதிரி கட்டியிருக்காங்க. அங்கே ஒன்று இருக்குது, அது வந்து நிலப்பகுதியை பார்வையிடுறதுக்காக. இது வந்து கடல் பகுதியை பார்வையிடுறதுக்காக வச்சுருக்காங்க. அதான் இதில் இருந்து பார்த்து இன்ஃபர்மேஷனை கொடுத்து யார் வரா, எதிரி வராங்களா இல்லை அவங்களுக்கு தேவையானவங்க வராங்களான்றதை தெரிஞ்சுக்கின்னு தான் பீரிங் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு 3 அடுக்கு பாதுகாப்புனே சொல்லலாம். ஃபஸ்ட்டு அந்த மணிகுண்ட்லேருந்து இன்னர் லேயர் ஒன்று இருக்குது இந்த ஃபோர்ட்டில். அதுக்கப்புறமா ஒரு அவுட்ரு இருக்குது. சென்டராக பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே வந்து ரெசிடென்ஷியல் இருக்குது. நடுவில் அந்த ஜெயில் மாதிரி கம்பி மாதிரி போட்டிருக்காங்க. அதில் வந்து சிறைவாசிகளை சிறைப்பிடிக்கிறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அவுட்ருலேயே பாருங்கள், இந்த மாதிரி அவங்க ரெசிடென்ஷியல் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பழசாக தான் இருக்குது, எதுவும் புதுசாக ரெனோவேட் பண்ண மாதிரி தெரில. இது வந்து போலீஸ் ஸ்டேஷனாக இருந்திருக்கு அப்போ. இதுவும் அதே தான், காவல் நிலையம், சென்ட்ரி பாயிண்ட். அது வந்து கல்ஃப் ஃபோர்ட் ஆஃப்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பை தி டச் 667க்கு அப்புறமா டச்சு வந்த பிறகு இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. சீஷோரு டைரெக்டாக கடல்லேருந்து ஃபோர்ட்டுக்குள்ளே வர மாதிரி. இதெல்லாம் என்ன இடனே தெரில, கொஞ்சம் இதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. இது உள்ளே போய் பார்ப்போம் இது என்ன இருக்குன்னு. அப்படி ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், இதுக்குள்ளே என்னெல்லாம் இருந்திருக்கும், இவங்க என்னெல்லாம் அட்டுழியம் பண்ணியிருப்பாங்கன்னு. இது மெயின்டைனே பண்ணலங்க, அப்படியே ஓப்பன் ஸ்பேஸாக விட்டுருக்காங்க. பாருங்கள், புல்லுலாம் வளர்ந்துருக்கு. இங்கேயும் ஒரு பீரிங்கி, ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணாத இடமா இருக்குது. அப்படியே இங்கேருந்து பார்த்தா அந்த சிட்டியே தெரியுது. ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை இதுக்குள்ளே. அப்படியே வெளியே போவோம். இந்த கோட்டையை ஃபுல்லாக என்ன தான் இருக்குது அப்படின்றத பார்த்துணுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதனால் எங்கெல்லாம் நம்மளுக்கு கேட் ஓப்பனில் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம போயிடணும். இந்த ஃபோர்ட்லேருந்து அப்படியே சென்டராக ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. அங்கே வந்துட்டு இருந்தோம், ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது, டச் ரிஃபார்ம்டு சர்ச் கல். 1755 இந்த சர்ச்சை ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க டச் பீரியடில். ஃபுல்லாகவே அவங்களோட வீடு, சர்ச்சு, அவங்களோட ஹாஸ்பிட்டல் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா கல் லைப்ரரி, எஸ்டாப்ளிஷ்டு இன் 1832. இதுதான் வந்து தி ஓல்டஸ்ட் லைப்ரரி இன் ஸ்ரீலங்கா அப்படின்னு போட்டிருக்கு. சர்ச் இருக்குது, சர்ச் பக்கத்துலேயே லைப்ரரி இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே போனால் இன்னும் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அது வரும். நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்களே தெரியல, சர்ச்சுக்குள்ளே அலோவ் பண்ணால் போய் பார்க்கலாம். கேமரா எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு, அதனால் எடுக்க வேணாம். எஸ், த ஓல்டஸ்ட்டு சர்ச்சுங்க. இதுவும் 300 வருஷம் கிட்ட ஆகுது. சர்ச் உள்ள பயங்கரமாக அந்த பீரியாடிக் சர்ச்சுன்றது நல்லா தெரிஞ்சுது உள்ளே போனவுடனே. இப்போவும் வந்து சண்டே மட்டும் அந்த ஒர்ஷிப் நடக்குது. மொத்த டைமில் யாரும் ஓவர்ஷிப்லாம் பண்ணுறதில்ல. பட் வந்து டூரிஸ்ட்டு அவங்க அட்ராக்ஷனுக்காக வச்சுருக்காங்க. வீடியோகிராஃபிலாம் உள்ளே அலோவ் கிடையாது. அது உள்ள சில குறிப்புகள்லாம் இருந்தது. இப்போ நம்ம அந்த சமாதி காமிச்சிருப்போம் உங்களுக்கு விஷுவலாக. நாங்கள் எதுவும் பேசலை வீடியோ எடுக்கக்கூடாதுன்றதுனால. அந்த போர்ச்சுகீஸ்லேருந்து, அதாவது டச்சிலேருந்து வரவங்க நிறைய பேர் எல்லாருமே இங்கே ரீச் ஆகிடுறதில்ல. நிறைய பேர் காற்று அதிகமாக இருக்கும்போது அலைகளில் சிக்கி இறந்து போகிறாங்க. அதில் முக்கியமான ஆஃபீஸர்ஸோட, முக்கியமான நபர்களோட சமாதி வந்து உள்ள அந்த சர்ச் வெளியவே வச்சுருக்காங்க. அந்த ஒரு நிமிஷம் அந்த சர்ச்சுக்குள்ளே உக்காந்து அப்படி கண்ணை மூணுனா
ஒரு 400-500 வருஷம் பின்னோக்கி போன மாதிரி ஒரு ஃபீல். சூப்பராக இருந்துச்சு சர்ச் உள்ளே. அவங்க யூஸ் பண்ண அப்போ அந்த அங்கி, அது அந்த ஃபாதர் போடுற அந்த ட்ரெஸ்ஸு, சில விஷயங்கள்லாம் உள்ளே வச்சுருக்காங்க மியூசியம் மாதிரி. பட் நம்ம அதை வந்து உள்ளே கேப்சர் பண்ண முடியாது. அப்படியே அதை தாண்டி வரோம். இது என்னன்னு தெரியலையே, செம்மையாக இருக்குது இந்த பில்டிங் பார்க்க. இது வந்து டச்சோட ஹாஸ்பிட்டல், ஓப்பன் ஆகலை. ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கினேன் இங்கே இருக்கவங்க வேண்ட. ஹாஸ்பிட்டல் பயங்கரமாக இருக்குது. அங்கேருந்து ஒன்ஸு டச்சிலேருந்து இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா ஏஷியன் கண்ட்ரிக்கு, இந்த இடத்துக்கு வந்த பிறகு அவங்க திரும்பியும் மருத்துவத்துக்காக அவங்க ஊருக்கெலாம் போக முடியாது. ஏன்னா இப்போவே வந்து 1 வாரம் 10 நாள் ஆகுது ஷிப்ஸ்லாம் வந்து கடலில் பயணம் பண்ணுறதுக்கு, வெவ்வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு. அப்போல்லாம் சொல்லவே வேணாம், டெக்னாலஜி பெருசாக இல்லை, மாத கணக்கில் ஆகும். ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்க இங்கே எல்லாத்தையுமே செட்டப் பண்ணி ஆகணும். ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்களோட அந்த ரெசிடென்ஷியலு, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே செட்டப் பண்ணி ஆகணும். உள்ளே வந்தீங்கன்னா அந்த சர்ஃபிங்கு, அந்த கிராஃப்ட்டு, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஒரு ஷாப் இருக்குது. இது வந்து கொஞ்சம் இந்த பாண்டிச்சேரி லுக்கில் இருக்குது இந்த ஸ்ட்ரீட் வாக்கு. இன்னும் ஒரு 100 மீட்டர் போனோம், அப்போ தான் நான் அந்த பீச் கிட்டே போக முடியும். ஒரு ரவுண்டு அப்படியே அது சென்டராக வந்து ஃபோர்ட்டு, மீதியெல்லாம் அவங்களுக்கு இருக்குது ஹாஸ்பிட்டலு, டச்சு ஹாஸ்பிட்டலு, சர்ச்சு, லைப்ரரி எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் இப்போது நவீன காலத்தில் இந்த பழைய செட்டப்பை மாற்றி இந்த பார் செட்டப்பு, ரெஸ்டாரண்ட்ஸு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போது வணிகம் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து உருவாக்கப்பட்டது. இந்த பில்டிங் வந்து ஓல்டு தான், இன்னும் ரெனோவேட் பண்ணல, அப்படியே இருக்குது. எல்லாமே ஒரு அபவ் 300 இயர்ஸ், 300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த பில்டிங் தான் இப்போ பார்க்குறோம். அப்படியே வந்துட்டேங்க. இன்னும் கொஞ்சம் வாக் பண்ணால் இந்த பீச்சுக்கு போயிடலாம். சூப்பராக இருக்குது இந்த. ஒருவேளை ஃபாரின்லாம் இப்படி தான் இருக்குமோ? ஸ்ரீலங்காவும் ஃபாரின் தான். அந்த பக்கம் போனாலும் பீச் இருக்குது, இந்த பக்கமும் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. நம்ம இந்த லெஃப்ட்டு போயிடுவோம். லெஃப்ட்டு போனால் ஃபோர்ட்டோட அந்த அவுட்டர் லேயர், அதுக்குள்ளே தான் இது இருக்குது. இப்போ நம்ம ஈஸியாக வந்துடும் இதுக்குள்ளே. ஆனால் அவங்க பீரியடில் இதுக்குள்ளெலாம் வர முடியாது, அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. வேலை செய்கிறவங்கள தவிர்த்து வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ தான் ஃபுல்லாக இது வியாபார தலமாக மாறிடுச்சு. இந்த லைட் ஹவுஸும் நமக்கு அலோடு கிடையாதுங்க, மக்கள் பார்வையிடுறதுக்காக அவங்க அலோவ் பண்ணல. அப்படியே போகலாம். லைட் ஹவுஸு கீழே இருந்தே பார்த்துட்டு தாண்டி போ. ரைட்டில் வந்தால் அப்படியே பீச்சு. செமையாக இருங்க. ஃபுல்லாக ஈவினிங் அவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம், குளிக்கிறாங்க ஜாலியாக. எந்த லைட் ஹவுஸ்லேயும் மேலே ஏறவே முடியல என்னால். நெக்ஸ்ட் டைம் வெறும் லைட் ஹவுஸ் மட்டும் பிளான் பண்ணி போனால் தான் நம்ம மேலே போய் பார்க்க முடியும் இந்த கடலோட வியூவை. இது வந்து கரையோர கண்காணிப்பு கூடம். இங்கேருந்து தான் இவங்களோட வாட்ச்மேன்லாம் வந்து சீஷோரை கண்காணிக்கிறதுக்கான இடம். அப்படியே பார்த்தீங்கன்னா அது லைட் ஹவுஸ் இருக்குது. லாஸ்ட்டில் ஒரு பில்டிங் தெரியுதுங்க, சரியான ஹைட்டு, கடல் ஓரத்தில். செம்மையாக இருக்குது, செம்ம ஸ்பாட்டுங்க. கல்ஃப் ஃபோர்ட்டு ப்ளஸ் இந்த லைட் ஹவுஸ் அலோவ் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வராங்க, பட் ஏன் வந்து இதை மெயின்டைன் பண்ணலன்றது தெரில. இந்த லாஸ்ட்டில் பாருங்கள், ஃபுல்லாகவே அந்த நடுவில் கடலில் ராக்காக இருக்கு. அம்மா இது தாண்டணுமா? ஓகே, தாண்டியாச்சு. வீடியோ எடுக்கிற கேப்பில் இந்த மாதிரி கேப்பில் ஊந்துட்டுனா என்ன வருது? ஆனால் கவனமாக இருக்கணும். இந்த லைட் ஹவுஸ்லேருந்து வேறு மாதிரி இருக்குங்க வியூவே. இந்த ரைட் சைட் ஃபுல்லாகவே இப்போது மாடர்ன் டைம்ஸில் உருவான இந்த ரெஸ்டாரண்ட்ஸு, இந்த ஷாப்பிங்ஸ் இதெல்லாம் இருக்குது. பழைய பில்டிங்கும் ஒரு சிலர் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பழைய இந்த ஓடு போட்ட வீடெல்லாம் இவங்க காலி பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல பார்க்க அழகாக வேறு எதுவும் இருக்காது. புது பில்டிங்கை நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது அதுதான் அழகாக இருக்குது. லைட் ஹவுஸ்லேயும் இருக்குது பீரிங், அந்த லாஸ்ட்டில் இங்கே வச்சுருக்காங்க. இதே வந்தால் சென்ட்ரா
இந்த கடலில் யாராவது உள்ளே போனாங்கன்னா அவ்வளோதான், அச்சு நொறுக்கிடுவான் போல். பீரிங்கே ஒரு 100க்கு மேலே இருக்குது. சுற்றி இந்த ஃபோர்ட்டை சுற்றி இருக்குது, எந்த பக்கமும் உள்ளே வர முடியாத அளவுக்கு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்ற மாதிரி இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது, அவ்வளோ சீக்கிரம் இது உள்ளேருந்து வெளியவும் போக முடியாது. சுற்றி இந்த ஃபோர்ட்டை சுற்றி அந்த மலைக்கல்லுங்க கடலுக்கு நடுவில் அங்கங்கே இருக்குது. ஃபுல்லாக கடல் வந்து ப்ளைனாக அந்த தண்ணி மட்டும் இல்லை, பார்க்குறீங்க பாருங்கள். இந்த மாதிரி அந்த ராக்ஸ் இருக்குது அங்கங்கே. இது வந்து நார்த்து ஜோன் வந்துட்டோம். லைட் ஹவுஸ் வந்து சவுத்தில் இருக்குது, இந்த ரைட் சைடு இது வந்து நார்த்தில் இருக்குது. ஆல்மோஸ்ட் நார்த் வந்தாச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணும். இந்த இடம் ரொம்ப டாப்பில் இருக்குது, இங்கேருந்து ஈஸியாக இவங்க யார் வரா போகிறா அப்படின்றத பார்க்க முடியும். இதே மாதிரி இந்த லாஸ்ட்லேயும் க்ளீனாக பார்க்கலாம். எங்கே கப்பல் வந்தாலும் தொலைவில் ஈஸியாக இவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம், இவங்களை தற்காத்துக்கலாம், எதிரிகளை ஈஸியாக அழிக்க முடியும். கரெக்டாக இதை மட்டும் கொஞ்சம் அந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து ஹைட்டாக கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த லெவல்லேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இப்போ பார்க்குற இந்த லாங் வியூ வந்து நமக்கு தெரியாது. பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க, பயங்கரமாக யோசிச்சிருக்கானுங்க மூலக்காரனுங்க. இதுதான் அந்த இடம், சூப்பராக இருக்குது பார்க்க. இப்போயே நம்ம பார்க்க முடியுது, நடுவில் ஒரு போட் வருது. இங்கே ரெட் கலரில் ஏதோ ஒன்று இருக்குது, இடத்துல ஒரு 4-5 போட் இருக்குது. பயங்கரமாக இங்கேருந்து தீவிரமாக கண்காணித்து இந்த கோட்டையை வந்து டச்சு ரூல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறமா அது பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்து, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கனோட இண்டிபெண்ட் கிடச்ச பிறகு இப்போ வந்து இந்த லைட் ஹவுஸ் வந்து ஸ்ரீலங்காவோட கவர்மெண்ட் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இந்த ஃபோர்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த காலி கோட்டை வந்து பழைய காலத்தோட துறைமுகம். காலி துறைமுகம் தான் ஃபஸ்ட்டு பெரிய துறைமுகமாக ஆசியாவிலேயே ஐரோப்பியர்களுக்கும் ஆசியாவுக்குமான ஒரு போக்குவரத்து இடமாக இந்த காலி துறைமுகம் வந்து இருந்திருக்கு. கொழும்பு வந்து இப்போ தான் துறைமுகமாக மாறிச்சு, பிரிட்டிஷ் பீரியடில் தான். அதுக்கு முன்னாடி வரையுமே வந்து காலி துறைமுகம் தான் வர்த்தகத்துக்கான, பண்டைய கால வர்த்தகத்துக்கான துறைமுகமாக இருந்திருக்கு. கொழும்பு வந்து செயற்கையான துறைமுகம், இங்கேருந்து தான் அதை வந்து கட்டியிருக்காங்க கொழும்புல. அது அப்புறமா ஃபைனலாக பிரிட்டிஷ் பீரியடில் அவங்க காலி பண்ணுற அந்த டைமுக்கு முன்னாடி கொழும்புக்கு மாற்றிட்டு இருக்காங்க. அது வரையுமே வந்து காலி துறைமுகம் தான் வந்து பெரிய துறைமுகம், ஒரு இயற்கையான துறைமுகமும் கூட. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பழவேற்காடு வந்து இயற்கையான துறைமுகம், சென்னை வந்து செயற்கை. அந்த மாதிரி இங்கே கொழும்பு செயற்கையான துறைமுகம், காலி துறைமுகம் வந்து இயற்கையான துறைமுகமாக செயல்பட்டு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. ஒரு ரவுண்ட் அடிக்கணுன்னா நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடும், பொறுமையாக பார்க்கணுன்னா கூட இந்த காலி கோட்டையை. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு அந்த மணிகூண்டிலேருந்து ரைட் எடுத்தும் நீங்கள் சுற்றி வந்து திரும்பி அந்த மணிகூண்டாட வரலாம், இல்லை லெஃப்ட் எடுத்தும் வரலாம். சவுத் சைடு லைட் ஹவுஸ் இருக்குது. நம்ம அப்படியே சவுத்துலேருந்து இப்போது நார்த்து வந்துட்டோம். அந்த எட்ஜில் அங்கேருந்து எதிரிகளை கண்காணிக்கிற இடம் அது. அதை பார்த்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துட்டோம். நீங்கள் கல் வந்து பிளான் பண்ணிங்கன்னா மார்னிங் டைமில் ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள், வெயிலுக்கு முன்னாடி. அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் ஒரு 3 o'clock மேலே பாருங்கள். வெயில் டைமில் வந்து இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸை வந்து நம்மளால் சுற்ற முடியாது. நம்ம ஈவினிங் டைமில் நான் சுற்றதுனால சூப்பராக இருக்குது, ஒன்றும் டயர்ட் தெரியல. நடுவில் நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயும் போகலாம், எதனா வாங்கி சாப்பிட்லாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். திரும்பி நீங்கள் இந்த கோட்டையில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டு அப்படியே நீங்கள் சுற்றலாம் ஜாலியாக. ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த கோட்டையோட ஃபுல் கட்டமைப்பை நம்மளால் பார்க்க முடியும். கல் ஃபோர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைட் ஹவுஸ், கல் ஃபோர்ட்டு, இந்த ஸ்ட்ரீட் வியூ, இந்த பீச்சு, இதோட வரலாறு, இதெல்லாம் நான் உங்களுக்கு ஓரளவு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். ஏதாவது அங்கே சிறு பிழைகள் இருந்தால் என்னை வந்து மன்னிச்சுக்குங்க. நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை நான் வந்து ஸ்டடி பண்ணிக்கிறேன். இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு ஸ்ரீலங்கா. இதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணோம், நிறைய இடத்துக்கு போகணும். உங்களோட ஆதரவு, இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ட்ராவல் பண்ணுங்கள். இது நம்ம ட்ராவல் ட்ரெக் தமிழா. நான் உங்கள் சீனு. நன்றி.